ஏற்கனவே ஜியோ பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஏர்டெல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஐயும் பண்ண போறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா இருக்க அன்லிமிட்டட் கால் பண்ணக்கூடிய பிளான்லேருந்து அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் வரைக்கும் எல்லா பிரைஸும் ஹைக் பண்ணியிருக்காங்க. 10-21% அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏர்டெல்லு. மேலும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க மந்த்லி என்ன மாரி பிளான் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத, அது எந்த அளவுக்கு பிரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில இந்த மாரி டேபிள் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்குல இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச இன்கிரீஸ் பண்ண அப்புறம் நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, ஜூலை 3க்கு அப்புறம் தான் இது பிரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த பிளான்லாம் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு பிஃபோராவே நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான். ஆனா, இதுலயும் சில கண்டிஷன் இருக்கு. எப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல ஜூலை 2க்குள்ள உங்களுக்கு ரீசார்ஜ் முடிய போகுது அப்படின்னா, அந்த மாரி டைம்ல நீங்க 1 இயர் பேக் போட்டாலும் சரி, இல்ல 6 மாசம் பேக் போட்டாலும் சரி, உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஆனா, உங்ககிட்ட ஆல்ரெடி கரண்ட்டா ஒரு பிளான் ஓடிட்டு இருக்கும். லைக் வந்து ஒரு 1 மந்த் பிளானோ, இல்ல 6 மாச பிளானோ, இல்ல 1 இயர் பிளானோ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அடிஷனலா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் வந்து ஆட் பண்ணுவீங்க. இது பேரு மல்டிபிள் ரீசார்ஜ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது நார்மல் டைம்ல ஓகே. பட் இப்ப பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறதுனால, அத பத்தி டீட்டெயில்ஸ் நீங்க ஃபுல்லா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, பர்சனலா நாம கேட்கும்போது அவங்களுக்கு இந்த டீட்டெயில் எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மாரி அனௌன்ஸ்மென்ட் எங்களுக்கு இன்னும் வரல. ஜூலை 3க்கு அப்புறம் தான் அது வந்து வரும் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அமௌண்ட்ட வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் கேர் கிட்ட நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருங்க. லிங்க் செக் பண்ணி நீங்க எவ்வளோ பிரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க, நீங்க எவ்வளோ பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்.